ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தேன். கடவுள் இருக்காரு இளங்கோவனா, நாராயண பகவான் கண்டிப்பா இருக்காரு. எனது எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லுங்க. அதுக்குள்ள நான் பிக் பாஸ் பார்த்துட்டு வந்துடுறேன். சேரியில் வர சொன்னான். நாளை கோயிலுக்கு போகணும் பைலட்மா, நான் பார்த்தேன்னு தான் சொல்லியிருக்கேன். ஓகேம்மா, ஃபங்க்ஷன் எல்லாம் எப்படி போச்சு தாயி? நல்லா இருந்துச்சுக்குண்ணா, நான் செம்மையாக இருந்துச்சு. ஃபங்க்ஷனில் ஒரு பல் டாக்டர் வந்தார் தெரியுமா? தெரியாது இளவரசன்மா, யார் அது? கீதா கார்த்திக் வேலையை விட்டு இன்னும் வீட்டுக்கு வரவில்லை என்று அவனுக்கு தொலைபேசியில் அழைக்கிறான். அவன் தொலைபேசி மணி எடுத்த அழைப்பை அவன் எடுக்கவில்லை. சிறிது நேரம் அடித்த பிறகு அழைப்பை ஓ சரி. ஹாய் அம்மா, வாருங்கள். வணக்கம் பாண்டி, வாருங்கள். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? கேசவ இனியர் வணக்கம் சேர்க்க. நான் இல்லை என்றாலும் உங்கள் சேனல் வளரும், அது ஆண்டவன் அருள் உங்களுக்கு எப்பவும் கிடைக்கும். அப்படி இல்லை ராஜாமா, அப்படி இல்லைம்மா. அதாவது வந்துட்டு எப்படி சொல்றேன்னா, அது சரி அப்படிலாம் சொல்லக்கூடாது சரியா? ஓம் நமோ நாராயணா. சரிம்மா, வாழ்க வளமுடன். அப்படிலாம் சொல்லக்கூடாது, வரலாறு சொல்லக்கூடாது ராஜாம்மா, சரியா? எனக்கு ரொம்பவே கஷ்டமாயிடும், நான் ரொம்ப ஃபீல் ஆகிடுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை நம்ம சொன்னனால அவங்க ஒரு மாதிரி நீங்கள் மனசு கஷ்டப்பட்டுருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் ராஜாம்மா, சரியா? சேகரனே வணக்கம். கோவிந்த சேகர் தங்கச்சி, நீங்கள் யூடியூப் அவார்டு வாங்கியதற்கு வாழ்த்துக்கள். மேலும் வளர பல அவார்டுகளை வாங்க வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. முருகன் வளத்துடன் வாழ்க. பைலட் தம்பி, நீயும் இருக்கியா ராசா? குணாண்ணா, இளவரச சகோ, நீங்கள் நினைப்பது போல் திருச்சியில் ஒன்றும் நடக்கவில்லை. போனாங்க, அவார்டு வாங்கினாங்க, வந்தார்கள், அவ்வளவுதான் இளவரச சகோ. எங்கள் வீட்டில் எப்போவுமே அப்படித்தான். நம்ம என்ன சோழியா போகிறோமோ அதுதான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அதுதான். நம்ம அது பண்ணணும் இது பண்ணணும் எதுவுமே கிடையாது எங்கள் வீட்டில். அதுதான் சொல்கிறேன், இந்த யூடியூப் வந்து தெரியாமல் ஆரம்பிச்சு தான் நான் இது வந்து இவ்வளோ பெரிய நெட்வொர்க் இருக்குன்னு சத்தியமாக எனக்கு தெரியாது. யாரும் சபரியனா இவ்வளோ பெருசி நெட்வொர்க் இருக்குன்னு கண்டிப்பாக எனக்கு தெரியாது. தெரிஞ்சுதான் சத்தியமாக நான் இதில் வந்திருக்கவே மாட்டேன், ஈடுபட்டுக்கவே மாட்டேன். இப்படிலாம் இருக்கணும், விளையாட்டாக ஆரம்பிச்சது. இந்த மாதிரி இப்படிலாம் இருக்காது, இந்த மாதிரி இருக்கும்னு எனக்கு தெரியவே தெரியாது. இதில் வந்து நம்ம வந்து 1000 ரூபாயோ கோடி ரூபாயோ லட்ச ரூபாயோ சம்பாதிச்சிட போகிறது கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஆசையில் நம்மளும் இப்போ என்ன யூடியூபர்ஸ்லாம் நம்ம பார்க்குறோம், சராசரியாக இருக்காங்க. ஒரு 4 வருஷம் 5 வருஷத்தில் கொஞ்சம் வாழ்வாதாரம் மாறுது இல்லவா? அது மாதிரி இருக்கும்னு நினச்சி தான் வந்தோம். ஆனால் இது வந்து சாமானியம் கிடையாது கண்டிப்பாக. அந்த மாதிரி தான் நம்ம என்ன சோழியாக போகிறோமோ அந்த சோழியை மட்டும்தான் பார்க்கணும். அது என்ன இருக்குது, இது என்ன எப்படி இருக்குது, அவள் அப்படி தான் எங்கள் வீட்டில் எல்லாருமே. ஹாய்மா, வாங்க எல்கே, வணக்கம். ஹாய் எல்கே, நல்லா இருக்கீங்களா? அம்மா, இருமல் தூதுவளை சூப் ப்ளீஸ். சிஸ்டர் கண்டிப்பாக இல்லைங்க, நான் காலையில் வாங்கிட்டு வந்து கொடுக்க சொல்கிறேன் அண்ணா, சரியா? ஓகே, வேல்முருகன் ஹாய்மா, வாங்க வேல்முருகன் சோக, வணக்கம். வேல்முருகன் நல்லா இருக்கீங்களா? வாருங்கள், வணக்கம். கேஎஃப்சி என்ன? ஓகே, கோமதி தங்கப்பில் ஹாய் 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 ஹாய். கோமதி தங்கம் ரவீனை கூப்பிட்ருக்காங்க. ஓகே, ஹாய்மா ரவீந்திரன் அப்பா. ஓகேம்மா, ரவீந்திரன் அப்பாவை கோமதி கூப்பிட்ருக்கா. சாப்பிட்டு படுத்திருக்கேன் முருகன். ஓகேண்ணா. நான் ஒன்றும் சிறு பையன் இல்லை, 4 மாநிலம் தனிமையை சுற்றி இருக்கேன். எதுக்கு போகிறேன், என்ன பண்ண போகிறேன் எதுவும் தெரியாது. ஆனாலும் பைக்லேயே கோவா வரை போயிருக்கேன், எனக்கு அது முக்கியம் இல்லை. ஓ, கோவா வரை சென்றேன். அவ்வளோ தூரம் பைக்லேயே போனீங்களா? கோவா ரொம்ப தொலைவு இல்லை, அது வந்து கோவானா நம்ம ஏரோப்ளேனில் போகிறது இல்லையா, நம்ம ட்ரெயின்லேயே போகலாமா? அது வேற ஸ்டேட் இல்லை. ஐயோ, அது ஸ்டேட்டா வேற ஊரா தெரியலையே. தெரியல ராஜா, சத்தியமா தெரியாது, சாரி. ஓகே, ஹாய்மா ஹாய்மா ஹாய்மா. அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு எத்தனை ஸ்பேனர் வந்திருந்தாங்க? நிறைய பேர் ஸ்பேனர் வந்திருந்தாங்க. சூப்பர் இளவரசன்மா, நல்லா இருக்கு. முருகன் மதியானம் 3 டிவியில் ராஜாத்தி ராஜா படம் போட்டாங்க, பார்த்தீங்களா? கேட்டிருக்காங்க. ஸ்பேனர் யாருக்காவது அவார்டு கொடுத்தாங்களா? கண்டிப்பாக கொடுத்தாங்க இளவரசன்மா, நீங்களும் வந்திருக்கலாம், நீங்களும் ஸ்பேனர் தானே. கவிதாக்கள் லைவ்ல எல்கே அழகான ஹாட்டை, மிக்க சந்தோஷம். எந்த கோயிலுக்கு கோமதி போகிறது சொல்லியிருக்காங்க. ஓகேம்மா, சாப்பிட்டேன் பைலட்மா அக்கா. சாப்பிட போனேன், அப்போ தான் லைவ் போட்டிருந்தீங்க, ஆனால் ஆன் பண்ணி வச்சுட்டு சாப்பிட்டுட்டு வந்தேன். ஊட்டி கண்ணன் அக்கா, ராமசாமி நம்பர் கிடைக்கலக்கா. சரி கண்ணன்மா, கண்டிப்பாக நான் பார்க்குறேன், சரியா? வாங்க தங்க பெரியப்பா, வணக்கம். ஹலோ பாசப்பறவை குடும்பம், வணக்கம். கணக்கப்பிள்ளை அவர்களே, வாங்க தங்க பெரியப்பா, வணக்கம். சாப்பிட்டீங்களா பெரியப்பா? பார்த்தா இளவரசனுக்கு வழி தெரியாமல் கோயம்புத்தூர்ல நின்று கொண்டிருந்தார், கையை பிடித்து இழுத்து வந்தேன். நான் அப்படியா? சரி அது முறையா, நான் மிக்க சந்தோஷம். ஓ, இளவரசன்மா, இருக்கட்டும். பைலட் வந்தா என் தங்கச்சி